வரலாற்று நாயகன் ராஜேந்திர சோழனை பெருமைப்படுத்தும் நாளாக இந்நாள் மாறியிருக்கிறது. ராஜேந்திர சோழனால் கட்டமைக்கப்பட்ட சோழகங்கம் எனப்படும் பொன்னேரியில் பிரதமர் மோடி வருகை தரும் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இறங்குதளத்தில் இருந்துதான் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிக்கு பிரதமர் மோடி செல்ல இருக்கிறார். பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி பயணம் மற்றும் சோழகங்கம் ஏரியின் வரலாறு குறித்து நமது செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். இளவரசன், தஞ்சை மாவட்டத்திலே ஒவ்வொரு பெயருமே ஒரு வரலாற்று பெயராக இருக்கும். அந்த ஊரின் பெயர் சோழகங்கம். விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பா சண்முகவேல், தஞ்சை மாவட்டம் என்றாலே அது சோழ தேசம் அனைவராலும் பாராட்டப்படும். அந்த பகுதிக்கு ஒரு தடையாவது சுற்றுலா செல்ல வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த இதில் நாம் தற்போது இருக்கும் இடம் கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது தமிழகத்தை மட்டுமல்ல உலக அளவில் பல நாடுகளுக்கு தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருந்து தான் சோழர்கள் நாட்டின் பல்வேறு பகுதியை ஆட்சி செய்த மண்ணிலிருந்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று இந்திய அளவில் பெருமை கூடிய அளவில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இந்திய பிரதமர் பாரத பிரதமர் வருகை தர உள்ளார். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த இதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு யுனெஸ்கோ அளவில் பல பெருமைகள் இருந்தாலும் இன்று இந்திய பிரதமர் வருவது மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதப்படுகிறது. அதாவது ஆடி திருவாதிரை நாள் கொண்டாடப்படும் இந்த நாளில் இந்திய பிரதமர் இந்த கோயிலுக்கு சிவலிங்கத்திற்கு கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த கோயிலை சுற்றி பார்க்க உள்ளார். இந்த நிலையில திருச்சி விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் M17 விமானத்தில் ஹெலிகாப்டர்ல பிரதமர் மோடி இங்கு கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள பொன்னேரிங்கிற ஏரியில இறங்க உள்ளார். இந்த பொன்னேரி இறங்குறது மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு முக்கியமான ஒரு இடம். அதாவது கங்கை கொண்டான், கடாரம் கண்டான் என பல பெயர்களை கொண்ட இந்த ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார். இதற்கு முன்பு அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் காவிரி டெல்டாவின் தஞ்சை காவிரி கரை ஓரமாக அவர் அரண்மனை அமைத்து பெரிய கோவில், தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் கட்டினார். இது வரலாறு எல்லாம் தெரியும். இந்த பொன்னியின் செல்வன் பகுதியில் இந்த ராஜேந்திர சோழனுக்கு அதற்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்தார். அதாவது அந்த இடம் தஞ்சாவூர் பெரிய தலைநகரமாக இருந்தது. மக்களுக்கு பெரிய போக்குவரத்து ஏற்பட்டுள்ள நிலையில படை வீரர்கள், போர் பொதுமக்கள் வருவதால் அந்த பகுதியில் நெற்களஞ்சியம் காடுகள் இவையெல்லாம் நெற்பயிர்கள் அழியும் நிலை ஏற்பட்டதுனால தஞ்சாவூர் புறநகர் பகுதியில் ஒரு புதிய இடத்துல தலைநகரை நிர்மாணிக்க கங்கை கொண்ட தீர்மானித்தார். அந்த ராஜேந்திர சோழன் தீர்மானித்த இடம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது கொள்ளிடம் ஆற்றில் இருந்து சுமார் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள இந்த இடம் மிகவும் வறட்சியான பகுதியாகும். ஆனால் இந்த வறட்சியான பகுதியை ஒரு செல்வ செழிப்பாக கொண்டு வருவதற்காக கங்கை கொண்டம் சோழங்கம் என்ற பொன்னேரியை இங்க வடிவமைத்தார். இதற்கு வடிவமைத்தது காரணம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ராஜேந்திர சோழன் வடக்கே படையெடுத்து செல்லும் போது அந்த பகுதியில் இருக்கிற தோற்று போன படை வீரர்கள் மற்றும் அந்த மன்னர்களுடைய உதவியாளர்களை கொண்டு அங்கிருந்து காசியிலிருந்து அந்த கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வருவட்டு இந்த ஏரி வெட்டப்பட்டு இந்த ஏரியில அந்த புனித நீரை கொண்டு தான் இந்த கங்கை கொண்ட சோழங்கம் என்கிற ஏரி புதுசாக அமைக்கப்பட்டது. இந்த சோழங்கம் ஏரி என்பது சுமார் 864 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல நீர் இதை கொண்ட இந்த பகுதியில் அந்த காலத்திலேயே சோழர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு மட்டுமல்ல நீர்வழி மேலாண்மையை மிக முக்கியமாக செய்தார்கள். அந்த வகையில தான் கொள்ளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கங்கை கொண்ட பொன்னேரிக்கு இந்த ஏரியில விழுகிற தண்ணீர் இங்க இருந்து இன்னைக்கு நாம் சென்னையில பருகக்கூடிய அந்த வீராணம் ஏரிக்கு, வீராணம் தண்ணீர்னு சொல்றோம்ல, அந்த ஏரிக்கு இந்த பொன்னேரியில இருந்து தான் தண்ணீர் செல்கிறது. அந்த வீராணம் ஏரி மட்டுமல்லாமல் 100க்கும் மேற்பட்ட ஏரிக்கு ஏரி இந்த பொன்னேரி நிரம்பி விட்டால் அங்கிருந்து பல்வேறு ஏரிகளுக்கு சென்று அதுக்கு பிறகு புதிய அந்த வீராணம் ஏரிக்கு செல்கிறது. அந்த அளவுக்கு நீர் மேலாண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வடிவமைத்த சோழர்களுக்கு மிக பங்கு உண்டு. அந்த நிலையில தான் தற்பொழுது அந்த பொன்னேரியில ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கங்கை நதியிலிருந்து புனித நீர் அங்க ஊற்றப்பட்டு ஆயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்டு, தோற்று போன வீரர்களை கொண்டு இந்த பொன்னேரி அமைக்கப்பட்டது. அந்த பொன்னேரியில் இப்ப ஹெலிகாப்டர் தளத்தில் அமைக்கப்பட்டு அங்க மோடி இறங்குகிறார். அங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோவிலுக்கு அவர் வருகை தர உள்ளார். இருபுறமும் மக்கள் பாஜகவினர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் நமது பாரத பிரதமரை வரவேற்க தயாராக உள்ள நிலையில கோயிலுக்கு செல்லும் அவர் உள்ளே இருக்கிற பிரகதீஸ்வரருக்கு கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு அவர் முன்னிலையில் அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு கோயில் உள்ள அருங்காட்சியகம், கோயிலை சுற்றி உள்ள பல்வேறு பகுதியில் பாரத பிரதமர் பார்க்க உள்ள நிலையில் அதற்கு பிறகு கோயில்
கோயில் உள்வளாகத்திலேயே வந்து இளையராஜா அவர்களுடைய சிம்போனி இசை கேட்பதற்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதையும் இங்கு கேட்க உள்ளார். தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் ராஜகோபுரத்தை வந்து சுஜய் பிரகாஷ் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது நாம் ஏற்கனவே கூறியது போல 250 ஆண்டுகள் வந்து இந்த தமிழகத்தை மட்டுமல்ல, வட இந்தியா மட்டுமல்ல, மலேசியா, கம்போடியா, இந்தோனேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலே ஆண்ட மன்னனுடைய தலைநகரம் இருந்த பூமியில தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிறகு இந்த கோயில் உள்ளது. இந்த கோயில் தான் இப்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த விழா வந்து ஏன் இந்த ஆடி திருவாதிரையில கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல்வேறு காரணம் இருக்கு. குறிப்பா ஆடி திருவாதிரை தான் ராஜராஜ சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் பிறந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு கடற்படையை வைத்திருந்த மன்னன் வந்து இந்த ராஜேந்திர சோழன். இந்த நம்மளுடைய நாட்டினுடைய கடற்படைக்கு கூட ராஜேந்திர சோழனுடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் அவருடைய பெருமை சாற்றும் வகையில் 1000, அதாவது வெளிநாடுகளை சென்று படையெடுத்து 1000 ஆண்டுகள் ஆகிறது என்பதை நினைவூட்டும் விதமாகவும், அதே போல இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகர் அமைத்து 1000 ஆண்டுகள் ஆகிறது என்பதை நினைவுபடுத்தும் வகையிலும் வந்து இந்த ஆடி திருவாதிரை நாளான இன்று வந்து மிகப்பெரிய ஒரு விழா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பாரத பிரதமர் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில நம்மிடையே வந்து உலக சிவனடியார்கள் திருக்கூட்டமைப்பு சார்பில் ஜம்புலிங்கம் என்பவர் வந்திருக்கார். அவருடைய ஐயா வணக்கம். இப்ப இந்த ராஜேந்திர சோழனுடைய மிக முக்கியமான ஆடி திருவாதிரை கொண்டாடுது, நீங்க இங்க வந்திருக்கீங்க. ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளா நீங்க என்ன கருதுறீங்க? கங்கை கொண்ட சோழபுரம் எந்த அளவுக்கு பெருமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடியேன் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலிருந்து மாநில செயலாளர் ஜம்புலிங்கம் பேசுகிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஐயா, நீங்கள் குறிப்பிட்டது போல நம்ம கடாராம் கொண்டான் என்ற ராஜேந்திர சோழன் எல்லா நாட்டில் உள்ளவர்களுக்கும் போய் அங்க படையெடுத்து வெற்றி கொண்டு இங்கே பேர் சொல்லும் பிள்ளையா இந்த ராஜ சோழனுக்கு அமைந்து இங்கே ஒரு வெற்றி திருமணாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 1000வது அந்த பிறந்த நாளில் நமது இந்த ஆடி திருவிழாவில் மிக மிக மறக்க முடியாத இன்றைய திருவிழாக நம்மளுடைய சிந்தூர் வெற்றி நாயகன் பாரத பிரதமரே அவர்கள் இன்று வருகை தருகிறார்கள். எல்லோருக்கும் சந்தோஷங்க. மலேசியா மட்டுமில்லாமல் கம்போடியா, ஐயா சொன்னீங்களா, தாய்லாந்து, சிங்கப்பூர், இலங்கை அடியார்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. உலக சிவனடியார்கள் எல்லோருமே ரொம்ப ஆர்ப்பரித்து கடாரங்கொண்டானுக்கு இப்படி ஒருப்பட்ட விழாவை பிரதமரே வந்து இறங்கி வந்து எத்தனையோ படைகள் வந்து இன்றைக்கு வந்து திருக்கோயிலில் வந்து சுவாமி கும்பிடுறாங்க. இது உலக புகழ்பெற்ற ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் இனி கடாரங்கொண்டான் வென்ற இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து இந்த நம்மளுடைய சுற்றுலாவாகவும் பெருமானையும் வணங்க வேண்டும் என்று இன்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருநாளாக இன்று எழுதி கொடுக்கிறோம். அதனால் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் என்றென்றும் உலகத்தில் உள்ள அனைத்து இந்து மத தமிழக அனைத்து அன்பர்களையும் அழைத்து இது போன்ற பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு அழைத்து வரும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். என்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிந்தூர் வெற்றி நாயகன் பிரதமரை வருக வருக என உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் வரவேற்கிறது. மிக்க நன்றிங்க ஐயா. இதே சண்முகங்கள் இப்ப நம்ம பார்த்திருப்பீங்க. இதே போல வந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு கூட்டமைப்பு, அதாவது சிவனடியாளர் கூட்டமைப்பு உள்ளிட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பக்தர்கள் என பல்வேறு தரப்பினர் வந்திருக்காங்க. இந்த நிலையில இன்னும் மற்றொரு நம்பர் ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க ராஜேந்திர சோழனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் நெய்வேலி NLC இந்தியா இங்கே மைன்ஸ் இருக்கேன். அங்கே ஒரு எக்ஸிகியூட்டிவ் சீஃப் மேனேஜர் ஒர்க் பண்றார் ராகுல் ஸ்ரீராம் அன்வேகர். இன்னைக்கு பாரத பிரதமர், இந்தியா பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருவாங்க. இங்கே ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சு. ராஜேந்திர சோழன் நம்ம ஹிஸ்டரியில தான் பார்த்தோம். ஊரு மத்திய பிரதேசம் இருக்கு. பட் இங்க பார்த்தோன்னா தமிழ்நாடுல இருக்கிறது கல்ச்சரு. அவர் நரேந்திர மோடி அவர்கள் ஹிந்துருக்கு நமக்கு சலாத்தனுக்கு மேல எடுத்து போவாங்க. இங்க வந்து நம்ம 1000 வருஷம் ஆயிருக்கே. இங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. உள்ள இருக்கிறது ஸ்வீட் ஏரி, இனப்பு ஏரி இருக்கே, உள்ளே பூமி உள்ள இருக்கே. அந்த கிரவுண்ட் வாட்டர்ல ஏரி நம்ம சென்னையில அனுப்புறோம். இல்ல இந்தியால லார்ஜஸ்ட் ஏரி, பூமி உள்ள ஏரி, அண்டர் கிரவுண்ட் ஏரி இருக்கு. இங்க வந்து நான் அவருக்கு தரிசனம் பண்றேன். ராஜேந்திர சோழன் பத்தி தெரியும்னா 1000 வருஷம் இருக்கு. அவருக்கு நேவினா இந்தோனேஷியா, மலேசியா, கம்போடியா, தாய்லாந்து எல்லாருக்கும் ஹையஸ்ட் நேவி இங்க இருக்கிறது. அந்த டைம்ல இருக்கிறது கல்ச்சருக்கு இங்க ரிவைவ் பண்ணி போறத நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்தாங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம், நன்றி ஜி.
மிக்க நன்றிங்க. அதே போல வந்து தற்பொழுது வந்து பல்வேறு பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல பல்வேறு பகுதியில் இருந்த பல்வேறு பொதுமக்களும் இங்க இந்த பிரதமர் நரேந்திர மோடியை பார்க்க வருகை தந்திருக்கிற நிலையில வந்து சண்முகம் மீண்டும் வந்து இந்த பகுதியை சொல்றோம். அதாவது நம்மளுடைய சோழர்கள் என்றாலே இந்த பொன்னியின் செல்வனுடைய நாவலுக்கு பிறகுதான் இந்த தஞ்சை டெல்டா மாவட்டம் சோழதேசம் என்பது மிக பிரபலமானது. அந்த வகையில வந்து அந்த பொன்னியின் செல்வன் கதையில வர வந்தியத்தேவனுடைய அந்த ஹீரோ தான் வந்து இங்க அந்த ராஜேந்திர சோழனுடைய நண்பரா இருந்த அந்த வந்தியத்தேவன் தான் இங்க இருக்கிற ராஜேந்திர சோழனுக்கு வந்து படைத்தளபதியாக இருந்ததாக வரலாற்றுல வந்து குறிப்பிடுறாங்க. அந்த வகையில வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ராஜேந்திர சோழன் வந்து தலையிடமாக கொண்டு நாட்டின் வடமாநிலங்களில் பல்வேறு பகுதி, அதாவது கடற்கரை ஓரமாக கிழக்கு கடற்கரை ஓரமாக ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதி சென்று இமயமலை வரை சென்று அவன் பல்வேறு நாட்டையும் கைப்பற்றி அங்கிருந்த படை வீரர்களை கொண்டுதான் இங்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பொன்னேரியை வெட்டியுள்ளார் என்று வரலாறு கூறுகிற நிலையில வந்து நம்மளது நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டு பல்வேறு நாடுகளுக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு கடற்படை அமைத்தவன் அந்த காலத்திலே. அதாவது கடலில் வந்து அந்த ஆமைகள் செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தை அறிந்து அந்த வழித்தடத்தில் வந்து ராஜேந்திர சோழனுடைய கடற்படைகள் சென்றது. கடற்படை என்றால் சும்மா இல்ல, ஒவ்வொரு கப்பல்லையும் வந்து 100 யானைகள், அந்த 100 யானைகள் வந்து ஒரு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கடலில் பயணம் மேற்கொண்டால் அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், அதே போல படை வீரர்கள், குதிரைப்படை வீரர்கள் அனைத்தையும் வந்து கடல் வழியாக கொண்டு சென்ற பிரம்மாண்டமான அந்த இதுக்கு வந்து சொந்தக்காரர் தான் இந்த ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனோட கடற்படையை கண்டு இந்த உலகமே அஞ்சியதாக வரலாற்றில் ஆசிரியர்கள் கூறும் நிலையில வந்து மேலும் நம்மளும் அங்க இருக்காங்க. ஐயா, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? இப்ப பாஜக பிரதமரை வரவேற்க வந்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது வர்றது நாங்க வந்து பெரிய வரப்பிரசாதமா கருதுறோம். என்ன காரணம்னா, இந்த உலகத்திலேயே போற்றக்கூடிய உலகத்தின் சர்க்குருவாக விளங்கக்கூடிய மோடி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை வந்து இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இது போல அங்கீகரிக்கல. இன்னைக்கு வந்து இவர் வந்து வீரசோழனாறு, பொன்னேரி, இன்னும் பல ஏரிகள்லாம் வெட்டி அதாவது தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவருடைய பெருமையை உணர்த்துவனமாக நம்முடைய பாரத பிரதமர்கள் இங்கே வர்றது உண்மையிலேயே இந்த இதில் நம்ம வந்து இருக்கிறதே பெருமைப்படுறோம். அடுத்ததாக என்னன்னு கேட்டால், இவர் வந்து இந்த நாடு இந்தியனுடைய கலாச்சாரத்தை மற்ற கட்சிகள்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து எடுத்து வச்சு இந்துக்களுக்கு ஒரு புரட்சியை பண்ற மாதிரி அருமையான ஒரு நல்ல இது பண்றாரு. இவர் இங்க வர்றது வரப்பிரசாதமா நாங்கள் கருதுறோம். மிக்க நன்றி. அதாவது பாரத பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவதால் இன்று நாடு முழுவதும் மட்டுமல்ல உலக அளவில் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்கிற இடம் வந்து இப்ப மிகப்பெரிய பிரபலமாகும் நிலையில வந்து நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை இப்பொழுது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இப்ப நாம் பார்க்கக்கூடிய இடம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய கோயில் அமைந்துள்ள பகுதி. இந்த பகுதியில் தான் வந்து ரோடு ஷோ நடக்க உள்ளது. அந்த பகுதியில் வந்து தற்பொழுதே வந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர், பல்வேறு ஆன்மீக பக்தர்கள் என பல்வேறு தரப்பிலும் வராங்க. ஏன்னா ஒருபுறம் வந்து பாரத பிரதமர் வந்து மோடி வந்து இங்க வருகை தருவதால் இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாக உள்ள நிலையில வந்து இன்று ஆடி திருவாதிரை கொண்டாடப்படுவதால் இந்த கோயிலுக்கு வருகை தந்து சிவலிங்கத்தை வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்ற வந்து ஆன்மீக பக்தர்கள் இங்க வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் வந்து இங்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பாரத பிரதமர் உறுதிவிட்டு அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த இடம், இந்த சாலை வந்து சிதம்பரம் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையாகும். இந்த சிதம்பரம் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரங்கிற இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் நெடுஞ்சாலையை ஒட்டியே இந்த கோயில் அமைந்துள்ளதுனால இந்த பகுதியில் வந்து பிரதமர் வருவதற்கு, அதாவது திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டரில் அவர் வந்து புறப்படுவதிலிருந்து வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட உள்ளதாக அரியலூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் அவர்கள் மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நமது ஒளிப்பதிவாளர் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காட்சி வந்து ஏற்கனவே நாம் கூறியது போல திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் வந்து பிரதமர் ரோட் ஷோவில் ஹெலிகாப்டர் பொன்னேரியிலிருந்து இறங்கி அங்கிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி 3 கிலோமீட்டருக்கு வந்து அவர் வாகனம் மூலம் வந்து ரோட் ஷோவில் வந்து மக்களை சந்திக்கிறார். அவர்களை வந்து அங்க அந்த பகுதியில் வந்து அவர்களிடம் பல்வேறு பகுதியில் நின்று அவர் பேச உள்ள நிலையில வந்து தற்பொழுதே இந்த பகுதியில் வந்து ஏராளமான பாரத பிரதமரை வரவேற்க பொதுமக்கள், பெண்கள் என பல்வேறு தரப்பிலும் காத்திருக்காங்க. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது விழா காலமாக உள்ளது. ஒன்று வந்து 1000 ஆண்டுகள் பழமையான 1000 ஆண்டுகள் பழமையாக இருந்தும் இன்னும் வந்து பிரபலமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் வந்திருக்காங்க. இன்று பாரத பிரதமர் இந்த பகுதிக்கு வரவுள்ள நிலையில தொடர்ந்து இந்த பகுதியை விழா காலமாக உள்ளது. சண்முகவேல்.